உன் பைக் பல்சர் எங்கடான்னு கேட்டிங்கன்னா அது பெரிய கதைங்க. இன்ஸ்டாவில் மட்டும் தான் பழகிருக்கோங்க. கேட்டவொன்னே அனுப்பிட்டாருங்க 360. அது எவ்வளோ வருது லடாக் ஃப்ளாக் இது ஒன்று? நல்லா இருக்கீங்களா? வணக்கம்லாம் மாப்பிள்ள, தேனியிலேருந்து அந்த தெரியல. இதான் தமிழ்நாடு செக் போஸ்ட். இதான் வழக்கப்பாறை செக் போஸ்ட்டில் உங்களோட வண்டி நம்பர் மூணு கொடுத்து போகணுங்க. அவர் ஆனால் உண்மையாக சூப்பராக இருக்கு. ஆமாம், திருப்பள்ளி ஃபுல்லாகவே டிராஃபிக் தாங்க. திருப்பள்ளி ஒன் டைமாக கிளம்பி வந்துடுங்க. இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு எடுத்து நம்ம வால்பாறை ட்ரிப்பு கிளம்ப போகிறோம். ஓகேங்களா? நியூ அப்டேட் தான். என்னடா உன் பைக் பல்சர் எங்கடான்னு கேட்டிங்கன்னா அது பெரிய கதைங்க. பல்சர் நம்மகிட்ட இப்போ வந்து அந்த தம்பி நம்மகிட்ட இல்லை. இப்போ இவன் தான் நம்மகிட்ட இருக்கான். FZ 2017 மாடலு. ஓகேங்களா? நம்மளோட ஃப்ரெண்டோட வண்டி தான். இதோட பார்த்து அந்த பல்சர் கதை, பல்சர் எதுக்கு நம்ம கையை விட்டு போச்சு, எதுக்கு ப்ரோ இந்த வண்டி நீங்கள் ஓட்டுறீங்க, அந்த கதையெல்லாம் நான் விளாகில் அப்படியே கண்டினியூ சொல்கிறேன். ஓகேங்களா? நான் உங்களுக்கு வந்து இந்த விளாக் வந்து காலையில் எடுக்கிறேன். நாங்கள் மத்தியானம் தான் கிளம்புறோம். ஓகேங்களா? நான் அப்படியே போக உங்கள் விளாக் கன்டினியூ பண்ணுறேன் அந்த இடத்துல. ஓகேங்களா? மத்தியானம் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது விளாக் கன்டினியூ பண்ணுறேன். இந்த பைக் இப்போ எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட வந்து நம்ம கோயம்புத்தூர்ல வந்து இப்போ தான் போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு. கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் போகணுங்க. வால்பாறை அதிரப்பள்ளி போகிறோம். நிறைய பேர் நான் இன்ஸ்டாலே கேட்டிருந்தேன் யாராவது வாரீங்க. நான் யாருமே ரிப்ளை பண்ணல. ஒரு சிலர் கூப்பிட மாட்டேன்றேன்னு சொல்கிறீங்க, கூப்பிட்டாலும் வர மாட்டேன்றீங்க. அதுதான் சரி, எதனால அடுத்தடுத்த ட்ரிப்புனாலும் அப்டேட் பண்ணுறேன். இந்த ட்ரிப் உங்களுக்கு வந்து போக கன்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு மத்தியானம் போல் பசங்களாம் வந்த பிறகு கிளம்பும்போது விளாக் கன்டினியூ பண்ணுறேன். கிளம்பிட்டோம். இங்கேருந்து இப்போ எங்கே போனோம் அப்படின்னா கோயம்புத்தூர் போகணுங்க. இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 50 கிலோமீட்ரு. ஏன்டா கோயம்புத்தூர் ட்ரிப்பு போகிறது வந்து வால்பாறை தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பசங்களுக்கு வரதன் ப்ரோ இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து இது வாங்கணுங்க. என்னது, ரெயின் கோட்டு. அங்கே வந்து பெட் ஷாப் இருக்குது கோயம்புத்தூரில், ஒரு பெட் ஷாப்பு. அங்கே போய் நம்ம வாங்கணும். பைக்கு புதுசு, எல்லாம் புதுசு, மாதிரி இன்ஸ்டா 360லாம். அதே ஒருத்தட்ட ஃப்ரெண்டுட்டு நம்ம கேட்டோம். அவர் உண்மையில சொல்கிறேன், நான் இன்ஸ்டாவில் மட்டும்தான் பழகிருக்கோங்க. கேட்டவொன்னே அனுப்பிட்டாருங்க 360. எவ்வளோ நல்ல மனுஷனாக இருப்பார், நீங்களே பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 360யோட ஒருத்தர் X3 வந்து எவ்வளோன்னா 30K எவ்வளோ வரும், 29K வரும்னு நினைக்கிறேன். கேட்ட ஒன்று அனுப்பிட்டாரு. அதே எனக்கே ஷாக்குங்க, சத்தியமாக சொல்கிறேன். 360 வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா? எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸில் போடவே இல்லை, அப்போனா அந்த ஃபுல் வீடியோலேயே உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஹைவேல இன்னும் கொஞ்சம் நேரம் ஜாயின் பண்ணிட்டா போதுங்க. டக்குன்னு அப்படியே ஒரே ஸ்பீடு ஒரு 70-80 அப்படியே போயிடலாம் டக்குன்னு. ஏன்னா இங்கேருந்து நம்ம வந்து பக்கத்தில் இல்லை, பசங்க எல்லோரும் வீட்டிலேருந்து வந்துட்டு இருக்காங்க. வரதன் ப்ரோ, அடுத்து நம்ம TRFலாம் வந்து சேலத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வர கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம இப்போ என்னன்னா இங்கேருந்து நான் கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து திரும்பி வந்து நம்ம இந்த ரூட் இருக்குது பார்த்தீங்களா, சூலூர் தான் நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு ஒரு மைண்டில் சிங்க் ஆகலை. சூலூர் போய் சூலூர்லேருந்து பல்லடம் போகணும். ஓகேங்களா? பல்லடம் போய் பல்லடத்தை பசங்க வந்துடுவாங்க. அதில் இன்னொரு 2.5 ஹவர்ஸை கன்ஃபார்ம் போகணுங்க. இல்லை ரொம்ப ரொம்ப லேட் ஆயிரும். அதனால தான் ஹைவே மட்டும் ஏறிட்டா போனால் வச்சுக்கோங்களேன், ஒரு அழுத்த பிடிச்சிடலாம். உண்மையிலே இந்த பைக் வந்து ஓட்டுறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு பழைய மாடல், 2017 மாடல் இது. இங்கே ரைடு போகிறேன். வால்பாறை நம்ம அண்ணனை பாருங்க, எவ்வளோ சின்சியராக வேலை பார்க்குறாரு. யூடியூப்பில் வந்துடுவீங்கண்ணே, வீடியோ எடுத்துட்டு. கடுமையாக உழைக்கும் ஜொமேட்டோ அண்ணன் அப்படின்னு. சரி. ஆர்டர் எப்படி போகுது? போயிட்டு வர நாளை கழிச்சு வரப்போ. நான் வேலை பார்த்தேங்க, ஜொமேட்டோவில் வேலை பார்த்தேன், உங்களுக்குலாம் தெரியும்ல. அதில் கூட வேலை பார்த்தேன் அண்ணாங்க. சரி, போகும்போது பேசிட்டு போவோம். பார்க்காம போகக்கூடாது எப்பயுமே. அதனால தான் நான் அப்படி ஹைவேல ஏறினோடனே உங்களுக்கு வந்து இந்த 360 வந்து ஆன் பண்ணுறேன். ஆனால் அது எப்படி வியூ வரணும்னு எனக்கு தெரியாது. அவரே சொல்லிட்டாரு, உனக்கு எடுக்க தெரியாதுடா அப்படின்னு. வியூ எப்படி வரப்போகுதுன்னு தெரில, எப்படி வருதுன்னு பார்ப்போம் அவுட்புட்டு. சரிங்களா? அதை பார்த்தாலே தெரிஞ்சிருங்க. கேமரா ஆடியோ ஃபஸ்ட் வந்து ரெக்கார்ட் ஆகுதான் செக் பண்ணிக்கிறவங்க. அது செக் பண்ணாமல் போனால் வச்சுக்கோங்களேன், அதுக்கடுத்து அது வேஸ்ட்டாக ஆயிரும். அல்டிமேட்டாக இருக்குங்க, உண்மையாக சொல்கிறேன். இந்த 360 எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. ஓவர் ஸ்பீடாக போக முடியாதுங்க. 70-80 மேலே போனால் இது கிட்ட வந்துடுறான். டைட்டாக கரெக்டாக நிற்க மாட்டேங்குதுங்க, என்னன்னு தெரில அது கரெக்டாக. இதோட வியூ அப்படியே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னொரு அரௌண்ட் நம்மளுக்கு இதை பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பெட் ஷாப்புக்கு வந்து அது தமிழனில் தான் பெட் ஷாப்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு தெரிலங்க.
இங்கேருந்து அரௌண்ட் 33 கிலோமீட்டர். ஓகேங்களா, நான் உங்களுக்கு வந்து போக அந்த பக்கத்தில் போயிட்டு கரும்பத்தாம்பட்டி டோல்கேட் இருக்கு, இந்த தெரியும்னு நினைக்கிறேன், கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு தெரியும். டோல்கேட் தாண்டானே விளாக் கன்டினியூ பண்ணுறேன் போக அப்படி உங்களுக்கு எல்லாருக்கும். நான் ஒரு ஜஸ்ட்டு 1 கிலோமீட்டர் தாங்க, சரியான டிராஃபிக் தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாகவே டிராஃபிக் தான் அந்த இடத்துல. நாடா சரி, இவ்வளோ டிராஃபிக் இருந்தால் எப்படா போகிறது? கோயம்புத்தூரில் எப்படி தான் போகிறாங்களப்பா, அதுவும் மத்தியான டைமில் இவ்வளோ டிராஃபிக் இருக்குது. எல்லோரும் ஒர்க் இருக்க டைமில். அப்போ நைட்லாம் பார்த்துக்கோ எவ்வளோ இருக்கும், நைட்டும் காலையில். சைடில் பைக்குன்னு சொல்லிட்டு சைடில் தனியாக போவாங்க, அவங்க ஒரு அதில் ஒரு ஆளியை கொண்டு வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. சின்ன கேப் கிடச்சாலும் டக்குன்னு போயிடலாம். நான் கரெக்டாக ஒரே 1 கிலோமீட்டர் தாங்க, 31க்கு அந்த ஷாப் கரெக்டாக வந்துடும். 27, 22 இருக்கும், 30, 1, 31. ஏய் இங்கிட்டு பாதை இல்லைடா, ஏன்டா எங்கடா போகிற? இது பாலை வருதுன்னு நினைக்கிறேங்க, கட்டிக்கிட்டு இருக்காங்க தெரியுதா? நல்லா இருக்கு ரோடு, அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. கட் அடிச்சு போகிற இடத்துக்கு நல்ல இடங்க அது. பைக் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மேலே சொல்கிறேன். நிறைய இருக்குங்க இங்கே ப்ராடக்ட்டு. ஹெல்மெட் வாங்க நமக்கு, இதான் நம்ம ஃபேஸ் தெரியுதா? சைடு ஜாக்கெட்டு சின்னதாக இருந்தாலும் நிறைய இருக்கு உள்ள. என்ன ப்ரோ? ஜாக்கெட்டுக்கு மேலே போடுறதுனா ரெயின் லேயர் கேட்டுறான்னு நினைக்கிறேன். ப்ரோ வாங்கிட்டு வர சொன்னாருங்க. இது ரெயின் லேயர் வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன். அதுதான் அவர் இங்கே சேலத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க பசங்க எல்லாரும். எவ்வளோ வருது ஒன்று? இது பைசனோடது, இது 999 ரூபா வரும். ரைனாக்ஸோடது வந்து 1350 ரூபா, 1250 ரூபா. என்னதே வேணும்? ரெயின் லைனர்யா? அதான் என்ன பிராண்டில் வேணும்? ரைனாக்ஸ் தானே ப்ரோ. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது ரெயின் கோட் வாங்கிட்டு அவருக்கு வரதனுக்கு மட்டும் தான் வாங்கணும். ஏன்னா இன்னும் 2 பேருக்கு வந்து வாங்க முடியல. இன்னொருத்தருக்கு வாங்கல டிஆர்எஃப். ஏன்னா சைஸ் ரைனாக்ஸ் கேட்டார், ரைனாக்ஸ் இல்லைங்க, அதனால தான் வரதனுக்கு மட்டும் வாங்கிட்டோம். இப்போ நான் கரெக்டாக பல்லடம் போயிட்டுருக்கோம், பசங்க எல்லாம் பல்லடம் வந்துடுறேன்னு சொன்னாங்க. நம்மளுக்கு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னால் மேலேயே போட்டிருக்கோம். வரலாம் எத்தனைடா? இல்லை திருச்சி தான் போட்டிருக்கு, பல்லடத்தை காணும். இங்கிட்டு தான் கட் எடுக்கணும்னு சொன்னாங்க அவங்க. இந்த சிலையில் ஆர்ச்லேருந்து இந்த சைடு கட்டு லெஃப்ட்டு கட் எடுக்கணும். இதான் பல்லடம் ரோடு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஒரே ரோடு 30 கிலோமீட்டருங்க கரெக்டாக. 3 மணிக்கு தான் அங்கே போகுமா? அப்போ 4 மணி செக் போஸ்ட்டை போகணும்ல. எப்படி போவாங்கன்னு தெரியலைங்க. அவர் எப்படி போனாலும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது தெரியுமா அந்த சைடு போகிறதுக்கு? இப்போயே டிராஃபிக் வந்து மண்டே முட்டுற அளவு இருக்குது இந்த சைடு ஃபுல்லாகவே. அதுவே இப்போ எப்படி போகிறோன்னு தெரியல. நம்மளை ஒரு 4-5 கிலோமீட்டர் தாண்டிட்டு டிராஃபிக் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படியா டிராஃபிக்கை தாண்டிட்டா போதும். நடக்கதாங்க இவ்வளோ பேர் வராங்க இந்த இடத்துல. ஆனால் யூடியூப் நடக்குது வராங்க. அதுக்கடுத்து பாருங்கள் டிராஃபிக் இல்லை பார்த்தீங்களா? அந்த அங்கிட்டு யூடியூப் எடுக்க முடியாது, அதனால் இங்கிட்டு வந்து எடுக்கிறாங்க. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் நிறைய இடத்துல யூடர்ன் பிடிச்சிருக்கேன், அதனாலே ஆக்சிடென்ட் ஆயிரும். டப்புன்னு ஒருத்தர் உள்ள வருவாங்க, பிரேக் அடிக்க முடியாமல் நிப்பாட்டிட்டா அது எவ்வளோ ஆபத்து நீங்களே சொல்லுங்கள். மெதுவாக போகும், என்ன அவசரங்க? சின்ன பிள்ளைங்களாம் நட் ரோட்டில் போயிட்டுருக்காங்க. அப்போ யாரும் இல்லாத போது கொஞ்சம் கரெக்டாக போய்க்கணும், இருக்கும்போது ஸ்லோவாக போனால் பிரச்சனையே இல்லை. ஏய் நான் தான் இப்போ சாயந்தரம் ஃபோன் போட்டாரு, சந்திர வர சொன்னாரு அப்படின்னு சொன்னார். அதான் அவன் பைக் வாங்கிட்டார்ல R15. ஏய் புதுசு வாங்கிட்டாரியா? ஒயிட் கலரு தெரியாத உனக்கு? இப்போ தான் புதுசு வாங்கியிருக்காரு. ஸ்டிக்கு போட்டு 360 போட்டு மாற்ற சொல்லும். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் இல்லை, 6 மாதம் ஆச்சுன்னு சொல்லி. தம்பி எப்படி இருக்கான்? ஆ நல்லா செலவு வைக்கிறான் அப்படின்றியா? செலவு பண்ணா பார்த்தா ஏதாச்சும் ரைடுன்றாங்க. டிஆர்எஃப் வரல இன்னும். பண்ணலையா?
உருட்டுறாங்க நீ வேற. நீ யார்கிட்ட எல்லாத்தையும் வரலன்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கியா? 12 மணி இருக்கும். ஏதோ பல்லடத்துல இருந்ததுனால வந்த, இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன். சரி கேஷ், நடுவே போக போக மேலே போய் விளாக் கன்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 50 கிலோமீட்டருங்க பொள்ளாச்சி. ஓகேங்களா, மணி போய் ஒரு 3:30 ஆயிடுச்சு. டிஆர்எஃப் ப்ரோ இன்னும் வரல. சரி வரட்டும் அப்படின்னு நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். மோட்டோ ப்ரோலாம் கிளம்பிட்டாருங்க ஃபஸ்ட் எல்லாருமே. ஓகேங்களா, மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 பைக்கு. கிட்டத்தட்ட எத்தனை பேர் அப்படின்னா 13 பேரும், இப்போ 10 பேர் நினைக்கிறேன். ரவுண்டாக ஒரு 10 பேர் இருப்பாங்க கரெக்டாக. சரி கைஸ், இப்போ ரொம்ப காற்று, ரொம்ப விண்ட் அடிக்குது. நான் பேசுகிறது கேட்குமான்னு கூட இப்போ தெரில. ஓகேங்களா, அது எடிட் பண்ணும்போது அது கேட்குதா என்னென்னு நான் செக் பண்ண முடியுங்க. சரி இப்போ போக வந்து விளாக் கன்டினியூ பண்ணுறேன். பசங்க ரெடியாக ஜாயின் பண்ணிட்டு விளாக் வந்து கன்டினியூ பண்ணுறேன். எப்படி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போயிருப்பாங்க பசங்க. எங்களால் வந்து விளாக் கொடுக்க முடியல. பல்லடம் டு பொள்ளாச்சி ரோட்டில் ஏன்னா காற்று ரொம்ப ஸ்பீடாக அடிக்குது. எங்களால் அந்த ஒரு 60, 65, 70 ஸ்பீடை தாண்டவே முடியலங்க. ரொம்ப காற்று, விண்டு ரொம்ப அடிக்குது. அந்த மரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சரியான காற்று. 360 அப்படி இங்கிட்டாப்புல வருதுங்க. அந்த அளவு காற்று அடிக்குது. ஸ்பீடாக கூட போக முடியல. அதெல்லாம் ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். விளாக் நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் காற்று கம்மியான இடத்துல இருந்து விளாக் கன்டினியூ பண்ணுறேன். சரி, பொள்ளாச்சி பக்கத்தில் வர போகிறோம். இன்னும் சரியான மழை பெய்யுது. இவ்வளோ நேரம் வெயில் அடிச்சிச்சா, இப்போ நல்லா மழை பெய்யுது. நாங்கள் என்னன்னா யாருமே வந்து கேமரா வாட்டர் ப்ரூஃப் பண்ணல. வாட்டர் ப்ரூஃப் தண்ணி உள்ளே போகலாம் அளவு வந்து டேப்பு இப்போ வந்து செக்யூர் பண்ணவே இல்லை. சரி மழை பெய்யாது, அங்கிட்டு வால்பாறையில் போய் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். இப்போயே மழை வந்துருச்சு. அதனால் வாட்டர் ப்ரூஃப் பண்ணாதனால இப்போ வந்து விளாக் கன்டினியூ பண்ண முடியாது. முடிஞ்செல்லாம் வந்து நான் விளாக் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு வால்பாறை வேலை என்ட்ரன்ஸ் ஆகிட்டு உங்களை அங்கேருந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணிட்டு அடுத்து கொடுக்க பார்க்குறேன். ஓகேங்களா, இல்லையா பொள்ளாச்சி வந்துட்டாங்க. மணி 5 ஆக போகுது. இப்போ வால்பாறை மேலே ஏற முடியுமான்னு எங்களுக்கு தெரில. இதுவே ஒரு தலைவலியாக தான் இருக்குது. ஏறிடலாமா இல்லை எப்படின்னு தெரிலங்க கரெக்டாக எனக்கு. ப்ரோ இதில் குரூப்ல ஒரு லொகேஷன் போட்டிருக்காங்க, வர சொன்னா மோட்டோ. ப்ரோ போங்க. அந்த லொகேஷனுக்கு வர சொன்னா இப்ப எல்லாரையும். 4 கிலோமீட்டர் குரூப்ல இருக்கு லொகேஷன் பாரு. ஒரு லொக்கேஷன் கரெக்டாக பாரு ப்ரோ. மாத்தி பார்த்துட்டு போயிடாத ப்ரோ. வால்பாறை கிட்ட வந்துட்டோம். மழை சரியாக பெய்யுது. இப்போ வால்பாறை நான் கிட்டத்தட்ட அவினாசியில் இருக்கும்போது கூட மழை பெய்யலைங்க. அந்த வால்பாறை நெருங்க மழை பெய்யுது. ஆனால் இன்னொன்று உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ சொல்லுங்கள். ஆனால் வால்பாறை செக் போஸ்ட்டில் எத்தனை மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க, மேலே ஏற விட மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு யாருக்கு தெரிஞ்சிருந்தால் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க. எப்போ வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க எங்களுக்கு தெரியாமல் நாங்களே போயிட்டுருக்கோம். 5:30 க்ளோஸ் பண்ணுவாங்களா இல்லை 6:30 க்ளோஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு தான். இப்போ மணி 5:30 ஆக போகுதுன்னு நினைக்கிறேங்க. 5:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வால்பாறை வந்து நாங்கள் போன மந்த்து இதே டைமில் தான் வந்தோம். மே மந்த்து 25 வந்தோம். அப்பயும் வந்து இதே கரெக்டாக நாங்கள் இந்த இடத்துல வரும்போது தான் நம்ம சரியான மழை. அதே மாதிரி தான் இப்போயும் மழை பெய்யுதுங்க. எல்லா டைமும் நம்மளுக்கு ஒரே மாதிரி நடக்குது. இல்லை மான்சூன் இப்போ வரைக்கும் மான்சூன் இருக்குனாங்கன்னா June 5 வரைக்கும் தான் மான்சூன். இப்போ ஜூன் இன்னைக்கு 22, 23 ஓகேங்களா. ஆனால் இப்போ வரைக்குமே மான்சூன் இருக்குது. நான் மேலே போய் உங்களுக்கு கிளைமேட் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வேணால் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா ஜூன் என்ன கிழமை இருங்க வரேன். இன்னைக்கு ஜூன் என்ன டேட்டு? ஆமாம் இன்னைக்கு ஜூன் 25ன்னு நினைக்கிறேன். 28 சரி ஜூன் 28 ஜூன். ஆமாம் நாங்கள் லாஸ்ட் வந்து மேல போனோம். ஜூன் 28 கிளைமேட் அடிப்பொலியாக இருக்குங்க உண்மையிலேயே. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஜூலை 2 இல்லைனா 3 வருங்க. ஓகேங்களா, மினிமம் ஜூலை 1 கூட வந்துடும். அதெல்லாம் எடிட் பண்ணுறத பொறுத்து இருக்குது டைம். ஓகேங்களா, அதான் மழை பாருங்கள் சரியாக பிரித்து வாங்குது. கண்ணே தெரியலங்க, அப்படி பெய்யுது மழை. உங்கள் கேமராவில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். கேப்சர் ஆகுதா? இப்போ கேப்சர் ஆகும், கொஞ்சம் நேரம் கேப்சர் ஆகும். அப்படியே
என் ஷூவெல்லாம் தண்ணி போயிடுச்சு. ஐயோ சரி மழை பெய்யாது அப்படின்னு நினச்சேன். சாரலோடு நின்றோம் பொண்ணு இப்படி பெய்யும்னு யார் கட்டினாங்க? உண்மையிலேயே வந்துட்டோம். வால்பாறை கிட்ட கீழே வந்துட்டோங்க. ஆலியார் அணை. ஐயோ ஆலியார் அணை என்ன 7 கிலோமீட்டருங்க. அதுதான் ஆலியார் அணை தான் அந்த வால்பாறை போகிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். அதுக்கே நாங்கள் இன்னும் 7 கிலோமீட்டர் போகணும். எப்படி வந்து ஒரு 1/4 மணி நேரமாக தான் ஆயிரும். குறைஞ்சது 1/4 மணி நேரம் to 20 நிமிஷம் தான் ஆயிரும். டே 2 ஓகேங்களா. வால்பாறையில் ஜூன் 29 மார்னிங் ஒரு 9 o'clock எடுக்கிறோம். ஒரு 7 மணிக்கெலாம் போவேன் சதுரப்பள்ளி. பசங்க எந்திரிக்க எல்லாரும் டைம் ஆயிடுச்சுங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லோரும் கிளம்புறோம். நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பைக் ஓட்டுறோம். நம்ம பைக் வந்து இன்னொருத்தர் ஓட்டுறாங்க கிரிக்கெட்டு. பசங்க எல்லோரும் போயிட்டாங்க. சாப்பிட போகிறோம் கரெக்டாக. காலைல ஆயிடுச்சா சாப்பிட்டுட்டு அதிரப்பள்ளி இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குங்க. நான் நினச்சோம் காலையிலேயே போனோம் அப்படின்னா இது என்னது எலிஃபேண்ட்லாம் ஸ்பாட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா நாங்கள் ஒரு பிளான் வச்சுருந்தோம். ஆனால் அந்த பிளான் அதோட சொதப்பிடுச்சுங்க. அதான் சாப்பிட எங்கே இருக்காங்க பசங்க? என்னையாச்சு சாப்பிட எதுவும் இல்லைங்க. சாப்பிட்டுட்டு லாக் பண்ணி பண்ணோம். அரௌண்ட் இங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் போகுமா. அதான் அங்கேருந்து இப்போ இன்றைக்கி ஒரு நாள் தான். அன்றைக்கி நேற்று வந்தோம். நேற்று ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி பார்த்துருப்பீங்க. நேற்று எபிசோட் ஃபஸ்ட் ஒன்று. அப்போ வந்து அதிரப்பள்ளி வந்து ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குது. போக இன்னும் லாக் கன்வியூ பண்ணுறேன். சாப்பிட்டு போய் கிளம்புவோம் லாக் கன்வியூ பண்ணுறேன். சரியாக டைம் ஆகிட்டாங்க. இல்லை அப்புறம் முன்னாடி போய் நான் எலிஃபென்ட்ஸ் பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் எலிஃபென்ட்ஸ் பார்க்க முடியுமா என்னன்னா கூட தெரில. பார்க்கலாம். நான் இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து லாக் கன்வியூ பண்ணுறேன். காய்ஸ் ஃபைனலாக வந்து கிளம்பிட்டோம். நம்ம இப்போ ரூமில் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அரௌண்ட் பார்த்திங்கன்னா அதிரப்பள்ளி இங்கேருந்து ஒரு 90 கிலோமீட்டர் கிட்டே இருக்குங்க. சரியா எப்படியும் வந்து போகிறதுக்கு வந்து ஒரு 10 to 11 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னொரு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இதை நான் முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் 9 மணிக்கு எனக்கு வந்து எக்ஸாம் இருக்குது தூத்துக்குடியில் அந்த சைடு. அங்கே வரைக்கும் நான் போகணுங்க. இப்போ 10 மணிக்கு நம்ம வந்து கோயம்புத்தூர் போனால் தான் அப்படின்னா நாளைக்கு காலைல 5 மணிக்கு பஸ்ஸில் இங்கேருந்து பஸ்ஸில் தான் போகணும். பஸ்ஸில் போய் தான் போகணும். அங்கே ஊர் வரைக்கும் பஸ்ஸில் தான் போகணுங்க. அதான் ஃபால்ஸ் பாருங்களேன். காலையில் வந்து பார்க்கும்போது கூட நார்மல் தானே. இப்போ பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக தண்ணி நிறைய வருதுங்க காலையிலோட. இப்போ தெரியுதா எவ்வளோ குட்டி அழகாக இருக்கு பாருங்க. நீர் அருவி மாதிரி கூழாங்கல் ரிவரில் தான் வருதுன்னு நினைக்கிறேன் தண்ணி. கூழாங்கல் கனெக்ட் ஆகிருக்கிறதாங்க அந்த தண்ணி. தெரியுதா கூழாங்கல் ரிவரை கனெக்ட் ஆகிருக்கிறது தானே. இப்படி இருக்கு பாருங்க. ஆனால் கூழாங்கல் ரிவரில் ஃபுல்லாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கேயும் தண்ணி நிறையா இருக்கும் ஃபுல்லாக. சரி போப்போ லாக் கன்டினியூ பண்ணுறேன். இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும். மோட்டோ எங்கேயா இருக்காரு? தண்ணி அங்கிட்ட போய் காட்டுறேங்க. இதில் போனீங்கன்னா தெரியும். தெரியுதா தண்ணி எப்படி வருது பாருங்க. கூழாங்கல் ரோட கனெக்ட் ஆகிருக்கிறது. கரெக்டாக 1.5 இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்ரு. ரோடெலாம் சூப்பராக இருக்குங்க. வெயில் தான் அடிக்குது. ஆனால் தண்ணி எப்படி போயிட்டுருக்குன்னு தெரியல. கூழாங்கல் ரோட்டில் ஃபஸ்ட்டு ஒரு 6 பார்த்தோமா அது கூழாங்கலோட ஜாயிண்டாக இருக்கிறதான். ஆனால் அதில் வந்து தண்ணி நிறைய இருந்துச்சு. அப்போ இங்கே எப்படி வரும்னு தெரில. இந்த பக்கத்தில் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்ரு தான் போனால் பார்த்துடலாம் எவ்வளோ தூரம்னு. செம்மையாக இருக்குது பாருங்க. போகிற ரோட்லாம் அவ்வளோ லொக்கேஷன் நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வியூலாம் பைக் வியூவு போகிற வியூலாம் எல்லாம் ஒரு த்ராட்டில் பண்ணிட்டு போனால் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தெரியுமா. இந்த ரோடு தான் காடிச்சு எனக்கு 1.5 கிலோமீட்டர்னு என்ன போய்கிட்டே இருக்கு. இந்த இருக்குது தான் நினைக்கிறேன். ஏன் டீ எஸ்டேட்லாம் எப்படி இருக்கு? இல்லை டீ எஸ்டேட்டு தானே. இப்போ வாடி போயிருக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே. சோலையார் டேம் ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம் இப்போ கரெக்டாக. இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 20 கிலோமீட்டருங்க சோலையார் டேம். 20-ஆ 30ஆன்னு தெரில. சூப்பராக இருங்க ரூட்டில் ஓட்டுறதுக்கு. உண்மையிலே சொல்கிறேன் தனி ஃபீலு. இங்கே தாங்க எப்போ இன்னும் ஃபோட்டோலாம் எடுப்போம் எல்லோரும். இந்த ரோடு தான். ஆமாம் இந்த ரோடு தாங்க சோலையார் டேம். தெரியும் கரெக்டாக. போன டைமே சோலையார் டேமில் தானே தங்கி இருந்தோம். போன டைம் போன ஃபஸ்ட் விளாக்லாம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐயோ ரோடு பாருங்கள் ஹெவன் மாதிரி இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் சோலையார் டேம் ரோட எப்போ ஒன் டைம். அது
நான் ஒரு தான் லாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். இன்னும் 2 பேர் பின்னாடி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். காணும் சந்துரு யாரையும் வருவாங்களா, இங்கே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டான சைடு. இல்லை அப்படின்னா கொஞ்சம் தூரம் போவோம், அப்படி வரல அப்படின்னா ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம். கார்னரிங்லாம் சூப்பராக எடுக்க முடியுதுங்க இந்த பைக்கில். பல்சர்லாம் அப்படி கார்னரிங் எடுத்ததில்லை, பயமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா ஸ்விஃப்டாக விட்டுருமோ அப்படின்னு. இதுலேயும் பயமாக தான் இருக்கு, ஆனால் நல்லா இருக்கு உண்மையில கார்னரிங் எடுக்கிறது. ஆனால் எம்டிலாம் நேற்று எடுத்தா இருப்பாருங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க பில்லியன் விழாக்கு. ஐயோ என்னம்மா பயங்கரமா அது என்னையா அள்ளு விட்டுருச்சு அந்த இடத்துல. அப்படி எடுத்து, ஆனால் அப்படி எடுத்துமே ஒன்றும் ஆகாதாங்க, அதில் ஒன்றும் ஆகாது சொன்னார் அவர். மூட்டை கேட்டதுக்கு எடுக்கலாம், முடிஞ்சாலும் ரொம்ப எடுக்கலாம். ரோடு கண்டிஷன் கரெக்டாக இருக்கணும். அந்த வளைவில் ஏதாவது வந்து அந்த குழி கிளி இருந்தாலும் ரொம்ப டேஞ்சரு. ரோடு நல்லா இருந்தால் ஓட்டலாம் அப்படின்னு சொன்னார். நான் சோலையார் டேம் ரோடு தானே எதுக்கு சந்தையை கேட்டுக்கணும், கேட்காம போயிட்டு சுத்த முடியாது. ஹீல்ஸ்லாம் அடிச்சு பெட்ரோல் பங்க் இங்கேயும் கிடையாதுங்க. அந்த இடத்துல பாரத் பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்குது, அங்கேயே நீங்கள் பெட்ரோல் அடிச்சுட்டு வந்துருங்க. இங்கெல்லாம் வாரீங்க அப்படின்னா ஓகேங்களா. அதை விட்டிங்கன்னா பெட்ரோல் பங்க் வால்பாறையில் வேறு எங்கேயுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். என்னையை பொறுத்த வரைக்கும் வேறு எங்கேயும் கிடையாது. வேறு எங்கேயா இருக்கான்னு தெரில எனக்கு. இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. எனக்கு இப்படி தான் அந்த ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் தான் வால்பாறையில் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஐயோப்பா வியூ பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது. ஐயோ எல்லாம் அப்படியே முறுக்கி பிடிச்சிட்டு போகணுன்னு தோணுது. ஆனால் ரொம்ப ஸ்பீடாகவும் போகலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா மைக்கில் கேட்குமா என்னன்னு தெரில. நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு கரெக்டாக கேட்குமான்னு தெரில. டேம் சைடில் வந்துட்டோம். வணக்கம்லாம் மாப்பிள்ள, தேனியிலேருந்து. நம்ம சேனலுக்கு யாராவது சொந்தம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இது என்ன டேமுங்க பெருசாக இருக்குது, என்ன டேமுன்னு கேட்போம். அதான் இது என்ன டேமு? சோலையாரா? இதுதான் சோலையார் டேமா? ஸ்டார்டிங் இதோட ஸ்டார்டிங் இது ஃபுல்லாகவே இருக்கும் அந்த இந்த சைடு இருந்தது இல்லையா? ஓகே 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 ஓகே. ஓ இதுதாங்க சோலையார் டேமா, தெரியுதா? இதான் ஸ்டார்டிங். அதான் சோலார் டேம் முடியாடா. சோலார் டேம் இன்னும் 12 கிலோமீட்டர் இருக்கே அப்படின்னு நான் யோசித்தேன். போட்டிங்லாம் பண்ணுறாங்க கீழே. போட்டிங் பண்ணால் இந்த சைடு கூடி போகணுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? இந்த சைடு போகலாம், ஆனால் வேணாங்க, டைம் ஆயிடும் நம்மளுக்கு. அதான் இது என்ன ரூட்டு கேட்போம். இது என்ன ரூட்டு? இதில் ஒரு ரூட்டு போகுது. இது எஸ்டேட்டா? வேணா வேணா இன்னும் ஃபோட்டோ வேணா எடுத்து வரலாம். இது எப்படி எவ்வளோ தூரம் போகும் இந்த ரூட்டுக்குள்ள? ஆமாம் அந்த கட்டு அங்கே வரைக்கும். சரி 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 தாத்தா. டூரிஸ்ட்டில் நிறைய பேர் வராங்க இப்போ. ஆனால் நேற்று ஃபுல்லாக மழை வந்துச்சு, இன்றைக்கி மழை தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். மழை இல்லை இன்றைக்கி. இந்த மழை இல்லாதனால பிரச்சனையே இல்லை, அடியே போயிட்டே இருக்கலாம். மழை இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், இந்த கேமரா வந்து பண்ணணும் உங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன். வால்பாறைலாம் நான் பார்க்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு பைக். ஆனால் வந்து எங்களுக்கு கண்ணே ஒன்றுமே தெரியாது, ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஓட்டும்போது. கேமரா வந்து ஒன்ஸ் வந்து ஒரு மினிமம் ஒரு 1 minute to 2 minutes வந்து ஒன்ஸ் வந்து இப்படி தொடச்சிக்கிட்டே இருக்கும் பாருங்க. இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு வளைவை தாண்டிக்கிறேன், அதோ இப்படி தொடச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ மட்டும்தான் அது நல்லா அப்போ இருந்து ஒரு நிமிஷம் நல்லா தெரியும். திரும்பி தண்ணி வந்து அந்த இடத்துல பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுவே தெரியாதுங்க. ஆனால் மலையில் ஓட்டுறது உண்மையிலே அட்வென்ச்சராக இருக்கும், சூப்பராக இருக்கும். இருக்கணுங்க. உங்களுக்கு 2 டயரும் நல்லா இருந்தால் மலையில் எவ்வளோ தூரம் வேணால் ஓட்டலாம். டயர் மட்டும் கொஞ்சம் மோசமாக வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்ம் ஏதாவது ஒன்று ஆக்சிடென்ட் ஆகும். இப்போ எனக்கு வந்து இந்த முன்னாடி டயர் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கு. ஆனால் அந்த ப்ராப்ளமாக இருக்க மாதிரி எனக்கு எதுவும் தெரியல, நல்லாவே பிரேக் பிடிக்கும் தெரியுதா? முன்னாடி பிரேக் பிடிச்சி காமிக்கிறேன்னா இன்னும் ஒரு பிரச்சனை அப்படின்னா, இது இப்போதைக்கு இந்த வண்டியில் என்னென்னு சொன்னிச்சுன்னா ரொம்ப பிரேக் வந்து அழிச்சு பிடிக்கும் போது இந்த ஹேண்டில் பேர் லைட்டாக வளையிற மாதிரியே இருக்குது. என்னன்னு தெரியல, ரொம்ப துரு பிடிச்சி போச்சு. இந்த பைக் நம்ம ஃப்ரெண்ட்ட கேட்கலாம், நம்மளுக்கு ஃபுல்லாகவே மந்தைக்கு ட்ரிப்புக்கு மட்டும் நம்ம எடுக்கிற மாதிரி தந்தால் கூட எல்லாமே ஃபுல்லாக மாடிஃபை பண்ணலாங்க ஓகேங்களா. கொஞ்சம் மாடிஃபைன்றது இந்த ஹேண்டில் பேர் ஒன்று பூஸ்ட் போட்டுடலாம், அடுத்து வந்து டயர் மாற்றிக்கலாம். பைக் வந்து நம்ம ட்ரிப்புக்கு மட்டும் கொடுத்தா போகும். அடுத்து நம்மளுக்கு ஒரு பைக் எடுக்க வந்து எப்படியோ ஒரு 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், சொல்ல முடியாதுங்க. இப்போ தான் நான் ஒர்க்குக்கே போகிறேன். இப்போ நான் எக்ஸாம் எழுதி முடிக்க போகிறேன். ஒரு அரியர் எக்ஸாம் இருக்குது, 4 அரியர் வச்சுட்டேங்க. மெக்கானிக்கல் படிக்கிறேன், அதனால் 4 அரியர் வச்சுட்டேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 4 அரியர் நம்ம கிளியர் பண்ணிட்டு அடுத்து இப்போ வந்து வேலைக்கு சேரணுங்க. இங்கே தான் கோயம்புத்தூர் சைடில் தான் ஒரு கம்பெனியில் நம்ம கேட்டிருக்கோம். மந்த்லி ஒரு 15K சேலரி சொல்லியிருக்காங்க. சேர்ந்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்து வச்சு நெக்ஸ்ட் இயரில் நான் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் இயரில் தான் பைக் பிளானாக வச்சுருக்கேன். என்ன பைக்னா MT-15 நெக்ஸ்ட் இயரில் என்னோடய பர்த்டே வருது.
21 வயசு கம்ப்ளீட் ஆயிருங்க எனக்கு. இப்போ 21 வயசு ஆக போகுது நெக்ஸ்ட் மந்த் வந்தால். நெக்ஸ்ட் இயர் வந்தால் 21 கம்ப்ளீட் ஆகிட்டு இஎம்ஐயில் கூட நம்ம பைக் வாங்கிக்கலாம் இருக்குது. அந்த பிளான் வந்து எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாகவும் சொல்ல முடியாது. வீட்லேயும் கொஞ்சம் கஷ்டம் இருந்தால் உடனே கூட வாங்கிக்கலாம், பிரச்சனையே இல்லை. சரி பார்ப்போம். நமக்கு வந்து ட்ரீம் பைக்குன்றது MT-15 தான். அது எப்போ கிடச்சா என்னங்க, ஆனால் கிடைக்கணும். கூடிய சீக்கிரம் கிடச்சா நமக்கு நல்லாயிருக்கும் வ்ளாக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும். எனக்கு இந்த MT-15 அது ஓட்டி உட்காந்துட்டு பார்த்துட்டு எம்மா சரியாக காரணம் ஆகிட்டு அந்த பைக் தான் எடுக்கணும் ஒரு இதாகிடுச்சு. ஃபஸ்ட்லேருந்தே அப்படி தான் இருக்குது, அந்த பைக் எடுக்கணும் கிரேஸாக தான் இருக்குது. இதே மாதிரி தாங்க, ஏன்னா நாங்கள் சீட் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். அன்றைக்கெலாம் தண்ணியே இல்லை, நாங்கள் வரும்போது பார்க்கும்போது எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. சரி நிறைய இருக்குது. ஆனால் இன்னும் நிறைய மழை பெஞ்சா வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக கூட வர்ற. இப்போ இங்கே வந்துடுச்சு, நிரம்பிடும் இன்னும் கொஞ்ச நாள் மழை பெஞ்சா. இன்னும் ஒரு 10 நாள் சும்மா கண்டினியூஸாக மழை வந்து வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாகவே நடந்துடும் தண்ணி. சரி போக பக்கத்தில் போய் கண்டினியூ பண்ணுறாரு. இந்த இடம் ஞாபகம் இருக்கா, பம்ப் அடிச்சது நவீன் ப்ரோக்கு பைக்கில்? அதான் இந்த இடத்துல தான் அந்த கடைக்கிட்ட இங்கே தந்தோ. நான் பம்ப் அடிச்சு இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்க. சரியா சொல்ல, நீ தானே சிக்கு அடிச்ச வீடியோ வரைக்கும் நான் போடல, இதில் ஆட் பண்ணுறத வெறி கொண்டு அடிச்ச தேனிக்காரன்னு சொல்லியிருப்பேன். அடிக்கிறார் பாரு, அடி பவர். தேனிக்காரன்னு சும்மாவா சவுண்டு கேக்குதா டப்புன்னு. காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு நீ சட்டையில கல்வி போட்டு உட்காண்ட. போன டைம் வரமா அவ்வளவு தண்ணி இல்லைண்ணா. அம்மா இவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா இருக்கு பாருங்க வாட்ரு. எல்லாரும் வந்துட்டாங்க, சூப்பரா இருக்குமா. நீ ஒரு லூசுங்க கன்ஃபார்ம் ஒத்துக்கோ தேனிக்காரா. நீ லூசா இருக்கிறப்ப நான் பைத்தியமா இருக்க தப்பே இல்ல. ஓகே டன், நான் லூசுன்னு ஒத்துக்கிறேன். ஒரு நிமிஷம், இங்க மனோ லூசா நான் லூசா? இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, மருந்தடிச்சு கொல்லுங்க. இங்க எடுத்துக்க, ரெக்கார்ட் பண்ணிக்க. நீ கேமரா கூட ஆன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லு. சோலையார் டேம்கிட்ட வந்துட்டோம். அரண்ணூர் ஒரே 1 கிலோமீட்டர் தாங்க. 1 கிலோமீட்டர் வந்துட்டா சோலையார் டேம்கிட்ட வந்துடலாம். அட்டுக்குட்டி தள்ளி போப்பா. சோலையார் டேம் பார்ப்போம் உள்ளே போயிட்டு. பசங்க உள்ளே போனாங்கன்னா உள்ளே போய் பார்ப்போம். இல்லை அப்படின்னா அப்படியே போகணும். அதிரப்பள்ளின்னா எங்களுக்கு இன்னும் 90 கிலோமீட்டர் இருக்குங்க. இங்கேருந்து அதிரப்பள்ளிக்கு போகணும், 90 கிலோமீட்டர் கிட்ட போகணும். எப்படியும் போய் சேர்றதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆகிக்கிறோம்னு நினைக்கிறேன் உள்ளே போகிறதுக்கு அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள. இங்கேருந்து நம்ம ஆமாம் கேரளா பார்டருக்குள்ள என்ட்ரி ஆகணும். கேரளா தான் நினைக்கிறது, கேரளா தமிழ்நாடு தெரியல. அதிரப்பள்ளி வந்து கேரளா. இங்கிட்டு தான் நம்ம சோலையார் டேம் மாதிரி தாங்க தமிழ்நாடு. அதை தாண்டிட்டால் ஃபுல்லாகவே கேரளா தான். கரெக்டான செக் போஸ்ட் இருக்கும், செக் போஸ்ட்டில் தான். நாங்கள் வந்து என்னென்னா வெஹிக்கிள் என்ட்ரி போடணுமா டிக்கெட்டு வாங்குமான்னு தெரில எனக்கு கரெக்டாக. ஏன்னா போய் ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் போய். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக கொச்சி ட்ரிப் அப்போ அந்த சைடு போனோம் அதிரப்பள்ளி சைடு. ஒரு 6 மந்த் இருக்குங்க லாஸ்ட் டைம் அதிரப்பள்ளி போய். ஆனால் அது வ்ளாக் எதுவும் போட்டிருக்க மாட்டேன். அப்படின்னா அப்போ வந்து நம்ம சேனல் எதுவும் யூடியூப் சேனல் வச்சிருக்கல, அப்போ ஃபோனில் தான் வீடியோ எடுத்தோமா, அதெல்லாம் எதுவும் போட்டிருக்க மாட்டேன். இந்த தடவை போடுறாங்க. அந்த சோலார் டேம்ட்டு வந்துட்டாங்க. போட்டிங் இருக்குது சோலார் டேமில். ஆமாங்க போட்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு போன் டைம் மிஸ்டாக இருந்துச்சு, ஃபுல்லாக கார் இருந்துச்சு, ஒன்றுமே தெரில. ஆனால் இப்போ எப்படி சூப்பராக தெரியுது, எவ்வளோ சூப்பராக. பசங்களாம் இருக்காங்களா போயிட்டாங்களா? சரியான க்ரௌடு கூட்டம் போயிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான். காணமே பாய்ஸ், இருக்கீங்களா போயிட்டீங்களா பாய்ஸ்? போயிட்டாங்க. அப்போ சோலார் டேமில் நிற்கலை, டேரெக்டாக அதிரப்பள்ளி தாங்க. அப்போ இல்லை வேலை இந்த சோலார் டேம்னா அங்கே நின்று இப்போ போயிடுறதுக்கு எப்படி இன்னும் ஒரு 1 மணி நேரம் இங்கே நின்றுருவாங்க. அப்புறம் அதிரப்பள்ளி போகணும், அதிரப்பள்ளி போய் வந்து அடுத்து தொப்பூர் போகணும். தொப்பூரில் ஏதோ ஒரு ஊர் அந்த சைடு கூட தான் இறங்கணும். அப்படியே வந்து பொள்ளாச்சி இந்த பாலக்காடு வழியாக வரோம்னு நினைக்கிறேன். இந்த ஆலியார் ஸ்ரீ பாலாஜி டெம்பிள் இன்னும் 31 கிலோமீட்டருங்க. இதுதான் ஆலியார் டேம் தெரியுதா? சோலையார் டேம், சரி சோலையார் டேமுங்க, அதுதான் சோலையார் டேம். ஃபால்ஸை பாருங்கள், குட்டியார் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? குளிக்கலாம் நினைக்கிறேன், குளிக்கலாம்னு நினைக்கிறேங்க. நின்று குளிக்க மாதிரி அந்த அங்கே ஒரு ஃபால்ஸ், குட்டி ஃபால்ஸ் நல்லா குளிச்சுக்கிட்டு தான் பார்த்தீங்களா? இங்கே குளிக்கலாமல் குளிக்கூடாதான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அலவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சோலார் டேம் வந்துட்டோம். இங்கே சோலார் டேம் காட்டுறேன் வியூ. என்னடா ஸ்டாண்ட் விழுக மாட்டேங்கிறான்.
இதுதாங்க சோலார் டேம் வியூ. தண்ணி ஏதோ இப்போ நார்மலாக நாங்கள் போன டைம் வரும்போது சுத்தமாக தண்ணியே இல்லை. ஏதோ குட்டியாக கொஞ்சமோண்டு ஓடுதுங்க. நிறையெல்லாம் வந்தால் இது ஃபுல்லாக நிரம்பி இந்த இடமே ஃபுல்லாக ஒன்றுமே தெரியாது, ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும். என்ன ஏதோ சின்ன சின்னதாக வீடு மாதிரியே இருக்குது கட்டினது பார்த்தீங்களா, கல் வச்சு. இது சூப்பராக இருக்குது தெரியுதா. இவ்வளோ பசங்க அந்த சைடு போய் காட்டுறேன், வீடு காட்டுறேன். மோட்டோ ப்ரோ காணோம். சரிதா, தண்ணி இல்லை அவ்வளோவா இல்லை, கொஞ்சோண்டு போகுது. ஆனால் மேலே பார்க்கும்போது நிறைய தண்ணி தெரியும். எல்லா தண்ணியும் சேர்ந்து இந்த சைடு தான் போகுதுங்க. இப்போ அதிரப்பள்ளியும் அந்த சைடு தான் போகணும். இந்த இடத்துல தான் அதிரப்பள்ளி போகும்னு நினைக்கிறேன் நான். கரெக்டாக தெரில எனக்கு, தெரிஞ்ச அவங்க கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். இந்த சோலார் டேம் வழியாக தான் அதிரப்பள்ளிக்கு தண்ணி போகுமாண்ணே. அதிரப்பள்ளி ஃபால்ஸ் இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ். அதில் சரி சண்டே போக போகலாம் கன்டினியூ பண்ணுறேன்னு. ஒரு அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்து இன்னும் அரௌண்ட் ஒரு 75 கிலோமீட்டருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நான் போக கன்டினியூ பண்ணுறேன். இந்த தண்ணி தான் இதில் வருமா, அதிரப்பள்ளியில் வருமோ? அப்போ இங்கேயே கம்மியாக வரணும், அதிரப்பள்ளி இப்போ கம்மியாக தானே வரும். இப்போ அதிரப்பள்ளிக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதான் டவுட்லாம் கேட்டேன். அதிரப்பள்ளிக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதாங்க. ஏன்னா இப்படி போகிறது வந்து அந்த இதில் இறங்கணும்னு நினச்சேன், அந்த ஃபால்ஸில். தமிழ்நாடு செக் போஸ்ட்டை தாண்டி இப்போ வந்து நம்ம வந்து இங்கே போக போகிறோம். ஏன்னா கேரளா செக் போஸ்ட்டை போக போகிறாங்க. இதுதான் தமிழ்நாடு செக் போஸ்ட்டு. இதான் தமிழ்நாடு செக் போஸ்ட்டை தாண்டிட்டோம் ஃபைனலாக. இந்த செக் போஸ்ட்டை தாண்டி என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கிடையாது. இப்போ இந்த செக் போஸ்ட் தாண்டி வெல்கம் டு கேரளா போட்டிருக்கு பார்த்தீங்களா, கேரளா டிஸ்ட்ரிக். இதுக்கப்புறம் ஃபுல்லாக கேரளா தாங்க. தெரியுதா, கேரளா மானவொடனே ஃபுல்லாக இதாக தான் இருக்கும், கேரளா தான் போட்டிருக்கு. தெரியுதா, இங்கேருந்து கேரளா தான் கிட்டத்தட்ட ஒரு இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கேரளா தான். அதிரப்பள்ளி கேரளாவும் தமிழ் இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்காங்க பாருங்க. ஒரு 80 கிலோமீட்டர் கிட்ட. ஓ ரோடு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. அடுத்த செக் போஸ்ட் வந்து இன்னும் இந்த வளைவில் கட்டில் வந்துடுங்க. இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு 100 மீட்டர்ஸில் வந்துடும். அதிரப்பள்ளி போகிறதுக்கு சைடில் ஒரு செக் போஸ்ட்டு. பைக் என்ட்ரி போட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன் சைடில். இப்போ நடு ரோட்டில் என்ன பண்ணால் எப்படி போகிறது? என்ன பாய்ஸ் இப்படி பண்ணுறீங்க? தள்ளி நிப்பாட்டுங்கப்பா யாருனாலும். வந்துருச்சு நினைக்கிறேன். அந்த இருக்குது, அதுதான் வந்து கேரளா என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். பசங்க யாருங்க ரோடு நல்லா இருக்கு. போன டைம் லாஸ்ட் டைம் வந்திருப்போம், அந்த வழியாக அட்ராக்ட் பண்ணுறாங்க. ரோடே இல்லை அந்த சைட் ஃபுல்லாக. ரோடு ஃபுல்லாக அப்போ தான் புதுசாக ரோடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க கேரளா கவர்மெண்ட்டு. ரோடே இல்லாமல் தான் நாங்கள் போயிருந்தோம். இப்போ ரோடு இருக்கான்னு தெரியல, அந்த சைடா இல்லை இதான்னு தெரியல. இது ஃபுல்லாகவே மண் ரோடாக தாங்க இருந்துச்சு உண்மையிலே. அப்போ நாங்கள் போகும்போது அதுவே ரொம்ப ரிஸ்கிலே போனோம் நாங்கள். அப்படியே ரோட்டில் தண்ணி இருக்குது, மழையில் தண்ணி வர்றது மாதிரி தெரியுதா. செக் போஸ்ட் வந்துட்டேங்க ஃபைனலாக. வந்து கேரளா செக் போஸ்ட் என்ட்ரி ஆக போகிறோம். இங்கே தமிழ் கோயிலாக இருக்குங்க உள்ள கேரளாக்குள்ளே. வால்பாறை தானே, அதனால் குலதெய்வம் கோயிலாக கூட இருக்கலாம் சைடு. வந்துட்டோம் ஃபைனலாக செக் போஸ்ட்டை. என்ட்ரி போட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன் பைக். கேரளா செக் போஸ்டா எவ்வளோண்ணா பேமெண்ட் பண்ணணுமா? சரி ஓகே வண்டி நம்பர் போட்டு தானே? வண்டி நம்பர் போட்டு தானே கொடுப்பாங்க. அந்த பாஸை பத்திரமா வச்சுருக்கணும். கரெக்டாக வந்து நீங்கள் கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது வழக்கப்பாறை செக் போஸ்ட்னு ஒன்று இருக்கும். வால்பாறை தாண்டி கேரளா பார்டருக்குள்ளே கரெக்டாக நீங்கள் என்ட்ரி ஆகும்போது இந்த வழக்கப்பாறை செக் போஸ்ட்டில் உங்களோட வண்டி நம்பர் மட்டும் கொடுத்து போகணுங்க. ஓகேங்களா, வண்டி நம்பர் கொடுத்து ஒரு என்ட்ரி பாஸ் மட்டும் வாங்கிட்டு போகணும். நம்ம ரிட்டன் திரும்பி வரும்போது வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ரிட்டன் நீங்கள் இந்த சைடு வால்பாறை சைடு வாரீங்க அப்படின்னா செக் பண்ணிட்டு தான் உள்ளே வந்து திரும்பி வந்து விடுவாங்க. ஓகேங்களா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. கேட்டோம் வீடியோ எடுக்கலாமா ஒன்றும் எடுத்துக்கல சொல்லிட்டாங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க கேட்டதுக்கு. சரிண்ணா, சரி போக அப்படியே விளாக் கன்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. போயிட்டு விளாக் கன்டினியூ பண்ணுறேன். செமையாக இருக்குங்க. என்னடா சார்ஜ் ஏற மாட்டேங்குது. இதுக்கப்புறம் தான் ரோடு உண்மையிலே சூப்பராக இருக்கும். அரௌண்ட் 80 இங்கேருந்து 80 கிலோமீட்டர் தான். நடு ரோட்டில் இப்போ நிற்கிறாங்களே பாய்ஸ், நிற்காதீங்கப்பா. நான் கரெக்டாக அந்த வழக்கப்பாறை செக் போஸ்ட்டில் என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லிடுறேன் தெளிவாக. உங்களோட வண்டி நம்பரு ஓகேங்களா, ப்ளஸ் வந்து வண்டியில் எத்தனை பேர் வாரீங்க ஓகேங்களா, அது மட்டும் சொன்னால் போதும். என்ட்ரி ஃபீஸ் பேமெண்ட் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, இது வந்து வழக்கப்பாறை செக் போஸ்ட்னு சொல்லுவாங்க. கரெக்டாக கேரளாவில் என்ட்ரி ஆகும்போது இருக்கும். வாய் வரல, வழக்கப்பாறைன்னு தான் நினைக்கிறேன்.
தப்பாக சொன்னோன்னா கரெக்டாக சொன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், தெரியும். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு யாராவது சொன்னால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. பசங்களை 2 கிலோமீட்டரில் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. யாரையுமே ஆளக்கானமே. இல்லை கிளம்பிட்டாங்களா யாருமே? ஒரே ரோடு தான், வேறு ரோடே இல்லை. இதில் தான் போயிருப்பாங்க. அந்த இருக்காங்களா டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க மோட்டோ ப்ரோ. என்ன மனோகரன உடனே என்னைய சொல்ற? நான் என்ன பண்ணேன்? எங்கயா பிளாக் கலர் காரா? பிரச்சனையே வருது அப்படின்னா சரி அப்ப வால்பாறை வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அப்படி பிரச்சனையா? சண்டையா? நானும் வண்டி விட்டு வாடகை பார்த்து இறங்கிட்டேன். ஹலோ லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. யாரு அவன்? இதே தான் அதிரப்பள்ளியில் கூட்டமாக இருந்த ஒரு டைம் ஏதோ யானை இருந்துச்சு, கூட்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போ அதிரப்பள்ளி சைடில் கூட்டமாக இருக்குது. கொஞ்சம் தூரத்தை வேனை மட்டும் கடந்துட்டோம் அப்படின்னா போயிடலாம். அந்த வேனை இப்படியே கிராஸ் பண்ணுங்கயா. செம்மையாக இருக்குங்க ராயல் என்ஃபீல்டு. பாருங்க சவுண்டு, ஆக்சிலேட்டர் விடும்போது பீட் பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குது. இதே இடம் தாங்க. இந்த இடம் தான். நான் இந்த இடமா அதுக்கு அடுத்த இடமா இந்த ஆக்சிடென்ட் ஆனது. பாய்ஸ் பார்த்து போங்கயா. அதிரப்பள்ளிக்கு ஒரு 65 கிலோமீட்டர் நினைக்கிறேன், 65-70 கிலோமீட்டர் நினைக்கிறேன். என்ன எவ்வளோ சூப்பராக பாருங்க. இதை தாண்டிட்டே டிராஃபிக்கே இல்லை. அந்த ஒரு வேன் நிற்கிறனால எல்லாமே டிராஃபிக் ஆகுது. கார்காரெல்லாம் முந்தைய வர முடியாது. பைக்குனாலும் முந்தி போயிடலாம், கார்காரெல்லாம் முந்தி வர்றது கஷ்டம் தாங்க. ஈகோ மோடில் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும், எஃபிஷியலை பொறுத்த வரைக்கும் இந்த ஈகோ மோடுன்னு காட்டுதா, அந்த ப்ளூ கலரில் எரியுதா, அந்த ஈகோ மோட்லேயே போனாவே மைலேஜ் நல்லா கிடைக்குங்க. ஈகோ மோடுறது 65 வரைக்கும் ஈகோ மோடு வந்து அதில் வந்து இழப்பில் இருக்குது. 65 to 70 வரைக்கும். அதுக்கு மேலே போயிருங்க பாருங்க. ஃபுல் த்ராட்டில் கொடுத்தா வராது. திரும்பி எல்லா கீரையும் போடவும் வந்து தெரியுதா? 65 வரைக்கும் அந்த ஈகோ மோடு இருக்குது. சரிங்க, நான் போகலாம் கண்ணி மாத்திரடியே. பெஸ்ட்டு ஓப்பன் பிளேஸ் வந்துருச்சு டீப் ஃபாரஸ்ட்டில். ஒரு 10 கிலோமீட்டர் கரெக்டாக தண்டி வந்திருக்கேன் ஃபாரஸ்ட்லேருந்து. அந்த அதிரப்பள்ளி என்ட்ரியான்ஸ்லேருந்து 10 கிலோமீட்டர் தண்ணி ஓப்பன் பிளேஸ். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக அப்படியே க்ளோஸ்டு இருட்டாக தான் இருக்கும். அப்படியே 2 சைடு மரம் அப்படியே குமிஞ்சு நின்று அப்படி தான் இருந்துச்சு. இப்படி ஓப்பன் பிளேஸ் வரும்போது தான் நல்லா அப்படியே வெளிச்சமாக இருக்குல்ல. பின்னாடி ஏதோ எப்படி சொல்கிறது, இருட்டாக ஒரு குகைக்குள்ளே போன மாதிரியே இருக்குது. தெரியுதா? நல்லா இருக்குது அப்படி ஓட்டுறதும். வெளிச்சமே தெரியாது, சூரிய வெளிச்சமே தெரியாதுங்க. தெரியுதா? பெஸ்ட்டு ஓப்பன் பிளேஸ் இது. இதுக்கு மேலே ஓப்பன் பிளேஸாக அந்த சைடு இருந்துச்சு. எல்லாம் ஓப்பனாக இருந்தால் மழையில் தெரிஞ்சால் ஃபோட்டோ எடுக்கலாங்க நின்று. அதுக்கு தான் பிளேஸ் ஓப்பன் பிளேஸ். அரௌண்ட் நம்மளுக்கு இன்னும் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 70 to 50 இருக்கும். மினிமம் 70 இல்லை 50. எத்தனை கிலோமீட்டர் டவர் கிடைக்கலங்க உள்ளே வந்துட்டாலே. ஃபுல்லாகவே டவர் கிடைக்கல. அதனால தான் இப்போ வெஹிக்கிள் காரு தான் நிறைய வருது, பைக் அவ்வளோ வரல. இந்த சைடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட் தான். செம்மையாக இருக்குங்க இடையே தனியாக ரைட் பண்ணுறது. இதில் பசங்க எல்லாம் பின்னாடி வராங்க. எத்தனை கிலோமீட்டர்? 4-5 கிலோமீட்டர் பின்னாடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே முன்னாடி வந்துட்டேன். அவங்க பேசிட்டு இருந்தாங்க, போன்னு சொன்னாங்க. சரி நான் வந்துட்டேன். சரி வருவாங்கன்னு பார்த்தா யாரையுமே ஆளை காணோம். இப்போ வரைக்கும் பின்னாடி 8 கிலோமீட்டர் கிட்ட தாண்டிட்டேன். சரி பரவாயில்ல, என்ன அதிரப்பள்ளி ஃபாரஸ்ட்டில் போய் நிற்போம், வரட்டும். அவங்க தனியாக இருக்குது. ஷூலாம் நினைஞ்சிருச்சுங்க. யாருமே இப்போ மான்சூன் எல்லாம் ஷூ போட்டு வந்திருக்காங்க. என்ன ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா, ஷூ போட்டிருக்காங்க. ஒரு ஒயிட் ஷூ வந்து அழுக்கான பிரச்சனை இல்லை. அதில் தண்ணியோடு ஓட்டுறோமா, நைட்டு போயிட்டு நான் ஷூவை கழட்டுறேன். என் கால் ஃபுல்லாக சரியான வலி. கால் ஃபுல்லாக ரொம்ப ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும். அதுவும் சரியாக வலிக்குது. தண்ணிக்குள்ளேயே காலை வச்சுருந்துருக்கோம்ல, தண்ணியிலேயே ஷூ போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப வலிக்குது. ஏன்னா ஷூ யாரும் போட்டு வந்துடுறாங்க. மான்சூன் ரைட்டில் மழை டைம் அப்படிலாம் பெய்யுதான் ஒரு ஷூ ஒரு செருப்பு 2 வச்சுக்கோங்க, ஸ்லீப்பர்ஸ் மாதிரி. ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஷூ உதவும். இல்லை பட்சத்துக்கு மேக்ஸிமம் ஷூ உங்களுக்கு அவ்வளோவா இப்போ உதவாதுங்க.
தூரத்தை கடந்துட்டோம், ஒரு 25 கிலோமீட்டர் கடந்துட்டோம். இந்த வியூ பாருங்களேன் எப்படி இருக்காங்க. இது ஆல்ரெடி வந்திருக்கோம், நான் வந்து vlog போட்டிருக்க மாட்டேன். இதோட ட்ரோன் ஷாட் உங்களுக்கு இருந்தால் நான் இப்போ அட்டாச் பண்ணுறேன், ஓகேங்களா? ட்ரோன் ஷாட் வந்து இருந்தால் உங்களுக்கு மேபி வந்து என் ஃபோனில் இருந்தால் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆல்ரெடி சரியான டிராஃபிக்ங்க. போலீஸ் ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க. இதுக்கு பேர் என்னது ஏகாஷ்? இதுக்கோட பேர் என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இது என்ன ஒரே பக்கத்தில் போகாத, பறந்துடும். அந்த இருக்கு ஐயோ, எப்படி இருக்கு பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அது ஓடுது, பயந்து ஓடுதுங்க. 2 3 இருக்கு. கத்தாத நான் அங்கிட்டு போய் காட்டுறேன். இது என்ன பரவாயில்ல இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கரெக்டாக. சரி, நான் கூட அந்த ட்ரிப் வந்துருக்கேன். அவரோட பைக்கு டியூக் 390 சூப்பராக இருக்குங்க. வீடியோ எடுக்க சூப்பராக இருக்கு. பார்த்தீங்களா ஆங்கிள் எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்களேன். இதோட மைலேஜ் பவர் ஆனால் உண்மையாக சூப்பராக இருக்குது. ஐயோ, அது மெதுவாக போய்க்கலாம். பவர் வந்து நம்ம எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்குள்ளே. அதனால் ஸ்லோவாகவே போகும், வேகமெல்லாம் போகணும். அவர் சொல்லி தான் எனக்கு ஸ்லோவாக போகணும். அவர் சொன்னதுக்கப்புறம் நம்ம ஸ்லோவாக போகணும், வேகமெல்லாம் போகக்கூடாது. பவர் நல்லாவே இருக்குது. த்ராட்டில் ரெஸ்பான்ஸில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பைக்கை பற்றி உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். 2022 மாடலு, ஓகேங்களா? இது என்னென்னா ஆமாம் டியூக், ஆமாம் KTM 390, ஓகேங்களா? ஜென்னில் வெறும் KTM 390 தான். ரெண்டுமே ABS தான் நினைக்கிறேன். அப்பா சூப்பராக போகுதுங்க. சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி பைக்கோட ரிவ்யூ எப்படி இருந்துச்சு, இப்போ ஓட்டின வரைக்கும் வந்து பவர் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஓட்டினதில் எங்கே பாருங்கள். யாருக்காவது இந்த பைக்கோட ரிவ்யூ மொத்தமாக இருக்குது ப்ரோ, அது எப்படி நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதிரப்பள்ளி ஃபால்ஸோட இதானா? அந்த தண்ணி தான் அதா? எங்கேருந்து வருது இது? அம்பலப்பாறை. சரி, இப்போ மேலே அதிரப்பள்ளி மேலே அலோவ் பண்ணுறாங்களா? இல்லை மேலே ஏற கீழே அலோவ் பண்ணுறாக்கி டவுனு மேலே. இதில் கீழேயா? மேலே எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க? 5 மணி வரை. சரி, 5 மணிக்கு டிக்கெட் கவுண்டர் க்ளோஸ் ஆயிரும். ஓகே சரி. இந்த 25 கிலோமீட்டரா? 16. சரி சரி, பிளாக் கன்டினியூ பண்ணுறேன். இந்த ஒரு இதை காமிக்கிறேன் பாருங்க. இது பேர் என்னது? இந்த ஆர்க் பேர் இப்போ பெரிய குத்து. இது பேரா? ஆனக்கயம். கரெக்டாக இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஆனக்கயமா? ஆனக்கயம் ஃபுல்லாக ஆனக்கயம்லேருந்து வருதாங்க. இது இப்போ கரெக்டாக பேர் தெரியுதா? இன்னும் எவ்வளோ ஸ்பீடாக வருது பாருங்கள். இதுதான் வந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸ் இருக்குல்ல, அதில் போய் கனெக்ட் ஆகுறதாங்க. தெரியுதா? ரொம்ப நாள் நிற்க விடான்னு சொன்னாங்க, அப்படியே வந்துட்ட தள்ளி. இங்கே வந்து இப்போ டிஆர்எஃப்பும் நம்ம வரதன் ப்ரோ வரட்டும். அவர் டிஆர்எஃப் சாவியை சந்திரபுரம் எடுத்துகிட்டு வந்துட்டாரு போலங்க. நல்ல வேலை சந்திரபுரம் ஸ்பீடாக போயிருந்தானே எங்கேயோ போயிருப்பாங்க. சரி வரட்டும், பசங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு அப்படியே போவோம், என்ன அவசரம் நம்மளுக்கு. சரி டிஆர்எஃப் வந்தப்பறம் அவங்களா கன்டினியூ பண்ணுறேன் அப்படியே. கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அதிரப்பள்ளியோட கனெக்ட் ஆகிற ஒரு ஒரு ஆறு, ஓகேங்களா? வேறு காட்டுறேன் பாருங்க. தண்ணிக்குள்ளே விழுந்துடக்கூடாதுடா, தெரியுதா? டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்குருவோம். தெரியும்னு நினைக்கிறேன். சைடு காட்டுறேன். ரிஸ்க்கு பார்த்துட்டு 1க்கு 2 தாட்டி செக் பண்ணிவிட்டு உள்ளே விடுவோம். ரெடியா? 35,000 ரூபா கேமரா இது இல்லைங்க, பயமாக இருக்கு உள்ள விடுறதுக்கு. தெரியுதா?
இதுதான் அந்த இது வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி வர்றது. உங்களை 360 கூட காட்டுறேன், தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க பாருங்க உள்ளே கூட இறங்கி பார்த்துட்டு இருக்காங்களே, மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. தெரியுதா? மீனை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரில. தண்ணி கீழே காட்டாவா ஃபோர்ஸ் எடுத்து பார்க்குறீங்களா? தெரியுதாங்க? இதுதான் தண்ணி கீழே. போதும், இதுக்கு மேலே வேணாம். டே போக கன்டினியூ பண்ணுறேன். 360 காமிப்பேன், இதுலேயும் காமிச்சிருப்பேன். ஓகேங்களா? நீங்கள் எந்த ஊர் ப்ரோ? கோயம்புத்தூர் தானே? ஓகே ஓகே. நல்ல வேலை வந்து சொன்னீங்க. இல்லை அப்படின்னா எப்போ எப்படி வந்திருப்பாருன்னு தெரியல. டவரும் கிடைக்காது. டவர் கிடைச்சாலும் ஓகேவா இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ஒரு கேமரா எத்துருவா ப்ரோ, ஒரு கேமரா எத்துருவா. இது கேமரா இது ஆல் அத்தனை சேர் 40,000. 30 to 40K, 35K. இது 35K, இது 30K. இது 360 ஃபுல். இது வைட் ஆங்கிள் 360. ஆமாம் ப்ரோ. இதான் ப்ரோ சவுண்டு வராது. இங்கே பிடிக்க மாட்டாங்க, அந்த சைடில் யாராவது பிடிச்சாதான் உண்டு. கேரளா போலீஸ். எவ்வளோ ப்ரோ மைலேஜ் தருது? இப்போ மாற்றினீங்கன்னா அரௌண்ட் ஒரு 40 கொடுக்கும்ல மினிமம். ஒரு 35-40 கொடு. 45 கொடுக்குது. அதுக்கு இப்போ இன்ஜின் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா நீங்கள் இதனால மாற்றினால? ஓ ஆமாம் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. எப்போனாலும் கலட்டி மாட்டிக்கலாம். நான் வந்து இதில் உள்ளதா டிபி கிளியராக கழட்டிட்டீங்க. மாட்டினா சுத்தமாக சவுண்டு கேட்காதா? ஓகே 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 ஓகே. ஓட்டி பார்க்கலாமா? காய்ஸ், ஒரு ஃபுல் மாடிஃபைடு பல்சர் 150 நம்ம ஓட்ட போகிறோம். ஓகேங்களா? நான் அது அவுட்லுக் காமிச்சிடறேன் ஃபஸ்ட்டு. வரேன். அவுட்லுக் காமிக்கிற எப்படி இருக்கும் பாருங்கள். வரலாம் இருக்குது. இப்போ ஓட்டுறேன். சவுண்ட் வைக்கிறேங்க. ஃபஸ்ட்டு சைலன்சர் சவுண்ட் வைக்கிறேங்க. அதுக்கு எடுத்து நான் ஓட்டுறேன் உங்களுக்கு. இது ஐடியலு ஃபுல் சவுண்டு ஓட்டி காமிக்கிறேன். உண்மையாக சூப்பராக இருக்குது. நம்ம பல்சர் மாதிரியா இருக்குங்க பார்க்க. என்ன முடியுமோ அவ்வளோ மாடிஃபை பண்ணியிருக்காரு. ஐயோ ஸ்மூத்தாக போகுதுங்க. ஐயோ பல்சர் லவ்வர் ஆகிட்டேன் நான். என் பல்சருக்கு இதுக்கு ஓட்டுறதுக்கு கண்ட்ரோல் வேற மாதிரி வருது. அப்படியே எனக்கு வருதுங்க இந்த பல்சரு. சூப்பராக இருக்குது. ஐயோ கார்னரிங்லாம் சூப்பராக. இது ஆஃப் ரோட் டயர் போட்டிருக்காரு. அதுவும் அதான் எதுவுமே ஸ்கிஃப்ட் ஆகாமல் சூப்பராக போகுது பைக்கு. எப்படி போகுது ரதம் மாதிரி இருக்குங்க. 150 லவ்வர்ஸ் இருந்தால் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். வேற மாதிரி இருக்குங்க ப்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ கொடுத்ததுக்கு. ப்ரோ பெட்ரோல் நிறைய வச்சுருக்கீங்களோ? ஸ்டார்ட்லேயே வச்சுருக்கீங்க. நாங்கள் ப்ரோ பிரேக் பிடிக்குமா ப்ரோ? அதை மட்டும் சொல்லுங்கள் ப்ரோ. இதோ சவுண்டு ரொம்ப கேட்குமா? அதோட வெயிட் ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கு. இது எப்போ மாடல் பைக் இது? இல்லை வெயிட் ரொம்ப இருக்கிற மாதிரி தெரியுது நார்மலோட. சரிங்க ப்ரோ ஓட்டிட்டு வரேன். இன்னொருத்தர் இப்போ இது பல்சர் 150 ஓட்டணும்லங்க. அவர் கூட இருந்தார். இவரும் மாடிஃபை பண்ணியிருக்காரு ப்ரோ. பைக்கை ஓட்டி ஒரு வீடியோ மட்டும் தர முடியுமான்னு கேட்டார். கொடுத்து பார்ப்போம். ஐயோ இது அதோட சவுண்ட் பயங்கரமாக இருக்குங்க. NS 160 நம்ம தலைவர் தேனிக்கிற வராரு. அவரெல்லாம் இது மாதிரி மாடிஃபை பண்ணி தான் வேறு லெவலாக இருக்கும். உண்மையாக நல்லா இருக்குங்க. இதில் இதோட த்ராட்டில் சவுண்ட் காட்டுறேன். லாஸ்ட்டாக காட்டுறேன் உங்களுக்கு. இதில் இது ஃபுல் மாடிஃபைடு. சைலன்சர் மட்டும் மாடிஃபைடுங்க. மிச்சம்லாம் நல்லா தான் இருக்குது. எல்லா மிச்சம்லாம் ஸ்டாக் தான். ரா பவர்
ஐயோ சவுண்டா டப் டப்னு வெடிக்கலாம் 2 வண்டிலையும். அதை பொறுத்த வரைக்கும் குண்டு இப்போ வரைக்கும் வெடிக்காமல் இருக்குங்க. சரி போதும், அவர்கிட்ட போய் கொடுத்துடலாம். அப்படியே வீடியோ எடுத்து சொன்னார், எடுத்து அவருக்கு அனுப்பிக்கலாம். த்ராட்டில் சவுண்டு கேட்டிங்களா அப்பலையே? நான் இப்போ கூட கொடுக்குறேன். வர ரோலாக இருக்கா? ஆ ஒன்றரை. ஆமாம் மனோ ட்ராவல் பிளாக்ஸ். மனோ ட்ராவல் பிளாக்ஸ். ட்ராவல் ஆ கேட்டு பொறுத்து. ஆனா அங்க அந்த ரூட்ல ஏத்தி விடுமோ? வால்பாறையா? வால்பாறை போகலாம். வால்பாறை போகலாமா இப்போ? டைம் இருக்கு, கொஞ்சம் டக்குன்னு போய்க்கோங்க. தேங்க்யூ. செல்லாம் அவன் பைக் ஆக்சிடென்ட் சொல்லலாம். ஒரு பைக் ஆக்சிடென்ட் பசங்க ஏற்றிட்டு வந்தாங்க, அதான் லேட் ஆகி போச்சு. யாரு? ஒரு கிளாசிக் 350 அப்படி பொறுமையாக போட்டு பேசுங்க. அதிரப்பள்ளிக்கு போகிற தண்ணி தானே இது? அந்த தண்ணி தாங்க. கோபுலாக் தண்ணி பண்ணுறேன். சொல்லிச்சலாம் வராங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏற்றி விட்டு வந்தாங்க. அவங்க வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். சரிவா அப்படியே பொறுமையாக போ. என்ன எத்தனை கிலோமீட்ரு? சரி போவோம். லாக் என்ன பண்ணுறது? அதிரப்பள்ளிக்கு போகிற தண்ணி அங்கே போய் தண்ணி எப்போ இருக்குமா? டைம் ஆகிடுச்சு ஆல்ரெடி. போவோம் அப்படியே டக்குன்னு. இது நிற்க மாட்டேங்குது, வச்சுக்கிட்டே இருக்க. டப் 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 டம் டம்னு கீழே வந்துக்கிட்டே இருக்கு. கிட்ட வந்துட்டோம். ஸ்மால் ப்ராப்ளம். அதை போல நேரம் பசங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. ஓகேங்களா, இதில் கொஞ்சம் சார்ஜர் வயிறு கண்ணு கிட்டினாப்புல இருக்கும், அதை யாரும் கண்டுக்கிடாதீங்க. ஓகேங்களா, இன்ச்சு சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ பசங்க அது நம்ம இவர் இருக்கார்ல, நம்ம சந்திரபுரம் வந்து தெரியாமல் மறந்து போய் டிஆர்எஸ் வெட்டு போயிட்டாரு. இப்போ இன்னும் கொடுத்தாச்சு. இப்போ டிஆர்எஃப் நம்ம வரதன்புரம் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கிளாசிக் 350 ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாங்க. முடிஞ்சால் வந்து அண்ணன் வாங்கி கிளிப்பு உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அது ஆக்சிடென்ட்னா பசங்க எல்லாருமே அதை ஏற்றி விட்டு வந்திருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பசங்கள்லாம் அவங்க அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு ஏற்றி விட்டுட்டு இப்போ தான் வந்திருக்காங்க. அடுத்து நம்ம கூட இன்னும் ஒரு 4 பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு நியூ ஃபாலோவர்ஸ் மாதிரி தான் ஒருத்தங்க புதுசாக இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. யார் பசங்க நம்ம இங்கே இல்லை, யாருமே பால்பாறை தான் போயிருப்பாங்கலாம். நான் வந்து அதிரப்பள்ளி தான் போயிருப்பாங்க. சரி கைஸ், சரியா போ பசங்கள்கிட்ட போயிட்டு லாக் கண்டினியூ பண்ணுறேன். கிட்டத்தட்ட இப்போ லாஸ்ட்டில் ஒரு 4 பைக் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. சார்ஜ் போட்டால் நம்ம இங்கே ஏதாச்சும் ஃபுட்டேஜாக எடுக்கணுமோ, அதுதான் இப்போ கலெக்டி சார்ஜ் போட்டுனா எவ்வளோ டைம் ஆகும்னு தெரில. அதனால நான் அப்படியே சார்ஜ் போட்டேன்னா இது ஒரு வியூ மட்டும் சைடில் ஏதோ ஒரு கம்பம் மணி தெரியுங்க கொஞ்சம் நேரத்துக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வந்துட்டாங்க உள்ள லாஸ்ட்டாக. ப்ரோ என்ன ப்ரோ டிக்கெட் வாங்க முடியல? இது மாதிரிலாம் எது இல்லைல்ல. சரி நிறைய போகலாம். எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்க. ஃபைனலாக வந்துட்டோம் அதிரப்பள்ளிக்கிட்ட. கொஞ்சம் தூரம் தாங்க அதிரப்பள்ளி என்ட்ரி ஆக போகிறோம். மாதிரி இருக்கேன் அந்த ஃபால்ஸு. என்னது இது ஏங்க? 360 வியூவில் அந்த உங்கள் ஃபால்ஸை காட்டுறேன் பாருங்க. உம்மா வேற மணி இருக்கு. இது சூப்பராக இருக்குது பார்க்க. போகலாம் போ அங்கிட்டு போய் பார்ப்போம் அப்படியே. ஐயோ அல்டிமேட்டாக இருக்க. பசங்க எல்லாரும் இங்கே தான் இருக்காங்களா? அப்பா 360 வியூவில் காமிக்கிறேன் பாருங்க. வர்ற மணி இருக்குது உண்மையிலேயே. ஃபால்ஸு அடிப்பொலியாக இருக்குது. ஐயோ என்னடா ஃபால்ஸ் இப்படி இருக்கு? என்ன ஃபால்ஸ்ன்னு இல்லை கரெக்டா. அவ்வளோ காட்டுறேன் பாருங்க. அதை ஐயோ அடிப்பொலியாக வருது. மேலே போய் பார்க்கலாம், டைம் இல்லை. அப்பா வர்ற மணி இருக்குங்க. தண்ணி என்ன ஃபோர்ஸாக வருது பாருங்க. கொஞ்ச நேரம் இருந்தால் அப்படியே நனைஞ்சிடும், சில்லு ஆயிருங்க. பார்த்துக்கிட்டே இருக்குன்னு தான் தோணுது. டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாம். நல்லா இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு ஃபுல் வியூவில் காட்டுறேன்.
அதிரப்பள்ளி எவ்வளோ டிராஃபிக்னு பாருங்கள். நான் உங்களுக்கு ஃபோனில் காட்டுறேன், மேலே டாப் வியூவில் பின்னாடி முன்னாடி 2 சைடும் காட்டுறேன் பாருங்கள். சரியான டிராஃபிக். இப்படி டிராஃபிக் ஆனால் எப்படிங்க போக முடியும்? போலீஸ்காரங்க இப்போ தான் வந்து டிராஃபிக்லாம் கிளியர் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. இவ்வளோ தூரம் நடந்தே கிளியர் பண்ணுறாங்க. பஸ் எங்கே வரைக்கும் போதும் அவ்வளோ தூரம். இதான் வாட்ஸ்அப் சொல்லணும். இவங்க இப்போ போலீஸ்காரெலாம் அப்படின்னா போயிருக்க முடியாது, அப்படியே நின்றுக்கிட்டு இருப்பாங்க எல்லாருமே. இங்கேருந்து கட்டாயி கீழே போனோம். 500 அடி இருக்காது. அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு நிறைய ப்ராப்ளம். மோட்டோ ப்ரோ எல்லாருமே கீழே இறங்கிட்டாங்க. நான் வரதன் சிஆர் ப்ரோ எல்லாம் இப்போ தான் இறங்கிட்டு இருக்கோம். இது ஒரு 20 மினிட்ஸ் ஆகுங்க. இப்போ இறங்கும்போது எல்லோரும் ஜாலியாக இறங்குறாங்க. ஏறும்போது தெரியும் பின் விளைவுகள். ஏறி கட்டி ப்ரோ ஏறும்போது இளங்காட்டு திங்க இப்போ காமிச்சிருக்கேன். அடுத்து வந்து ஏறும்போது அதை காட்டுறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க எடுத்து. கவலைப்படாதலாம், பார்த்துக்கலாம் இருந்துச்சுன்னா. ஃபைனலாக கீழே இறங்கிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கான்னு ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்டே இருக்குங்க. கீழே இறங்கணும். தெரியுதா? ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ஆகும், டைம் ஆகும். ரெக்கார்ட் ஆகுது. இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் கீழே இறங்கணும். என்னையா இப்படி எப்படி வந்த? எல்லாம் அப்படியே ரிட்டர்ன் போங்க. வாங்க சந்தோஷமா மாட்டோம். சொல்ற மாதிரி நீரெல்லாம் நிக்க முடியாது. எல்லாம் கழட்டி தான் போகணும். வந்துட்டு இருக்கோம். ரொம்ப பேரும் ஒருத்த கையில கொடுத்துருங்க. ஆமா, குளிச்சுட்டு வந்தீங்களா? நீங்களா வேண்டியது போனீங்கன்னா சும்மா நடக்கதே உசுர கொடுத்து நடந்துட்டு மேல வண்டிங்க. அவ்வளவுதான். வண்டிங்க தூக்கி போக முடியாது. சொல்ல சத்தியமா முடியாது. ஏன்னா இவன்ட்ட கொடுத்துரு. உங்களுக்கு யாராவது உண்மையா தூக்கி போக முடியாது. சந்திர வீட்டுக்கு போயிட்டாயா? ஏன் ஃபைனலாக வந்து அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். கீழே பாருங்க, முடிஞ்சிடும். கீழே போனா நினைஞ்சிட்டு தான் வரணும். அப்போ ஐயோ என்னடா ஒன்றும் தெரிய மாட்டேங்கி. எல்லாம் அங்கே வாசலாம் டென்ட் இது வாங்கிட்டுருவோம். நிறையா மணி இருக்குங்க உண்மையிலேயே. நிறையா மணி இருக்கு. தெரியுதா வியூ உங்களுக்கு? எடுத்து போய் காட்டுறேன். அதிரப்பள்ளி ஒன் டைமா கிளம்பி வந்துருங்க. கிளைமேட் வேற மாதிரி இருக்கு. வால்பாறை டு அதிரப்பள்ளி பாருங்க. தண்ணி அங்க நாங்க லாஸ்ட் பண்ணோம். இப்ப இங்க வரைக்கும் வந்துருச்சு. நீங்க இந்த இடத்த விட்டு இறங்கிட்டீங்கன்னா நினைஞ்சிருவீங்க ஃபுல்லாவே. புரியுதா? சரியான தண்ணி ஃபுல்லா ஒரே மேலே அடிச்சுட்டு இருக்கு.
மறக்காம விசிட் பண்ணி பார்த்துருங்க ஓகேங்களா. இதுக்கு மேலே எங்களால் இந்த இடத்துல லாக் எடுக்க முடியாது, சரியான தண்ணி அடிக்குது. நான் மேலே போய் லாக் கன்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா. மேலே முடிஞ்சால் மேலே போய் காட்டுறேன், இல்லை அப்படியே கிளம்பலாம் ஓகேங்களா. ஆனால் மஸ்ட் விசிட்டாக மட்டும் வால்பாறை அதிரப்பள்ளி போட்டுருங்க இந்த கிளைமேட்டில். அப்படி ஃபால்ஸ் சொல்லி கிளம்பிட்டோம். நம்ம மேலே போய் முடிஞ்சால் மேலே அதிரப்பள்ளி வியூ காட்டுறேன் பாருங்கள். சரியான கூட்டங்க ஃபுல்லாக இந்த இடத்துல. ரொம்ப தூரம் இறங்கும் போது வந்து ஈஸியாக இறங்கிட்டோம். ஏறும்போது வந்து ஏற முடியுமான்னு தெரில. இன்னொருத்தர் வரைக்கும் நிற்கிறாரு, அவர் ரெயின் கோட் கொடுத்துட்டு அப்படியே மேலே போகலாம். ஆனால் கீழே போகிறவங்க எல்லாம் நினைஞ்சிட்டு தான் வருவாங்கப்பா. நினையாமல் எப்போனாலையும் மேலே வர முடியாது. இதுக்கப்புறம் மேலே ஏறுறது தான் சேலஞ்சு. ஓப்பனாக சொல்கிறேன், மேலே ஏறவே முடியாது. இப்போ எங்களை ஏற முடியாமல் ஏறிக்கிட்டு இருக்கோம். அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் தரேன், அப்படியே வாங்கி விட்டு அப்படி ஒரு ரெண்டுயா அப்படியே காலை காலை இல்லையா அப்படியே 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 வாடி கம்முனு வாடி மேடே கிரியேட்டிவ் மைண்டியா. அவன் மனம் போயிட்டான், அவனாக போயிட்டான். அவன் போறடி மேலே போயிட்டு காட்டேன் மேலே நடந்து போனா அவ்வளோதான். நானும் மேலே கேட யோ பின்னாடி இருக்காரியா யோ வாயா யோ இங்கே போய் யோ எல்லாம் எடுக்காச்சலாம் வாய்ப்பு கேட்கலாம். வந்து காட்டுறேன், டாப்ல இருந்து கீழே தண்ணி போகும்ல அந்த வியூ இது. பக்கத்தில் போய் காட்டுறேன். இவ்வளோ தூரம் கீழே போகணும். ஆனால் ஃபஸ்ட் யார் வந்தாலும் கீழே போயிட்டு மேலே வந்துடுங்க. கீழே 5:40 அவ்வளோதான். 5:40 மேலே கீழே இருக்க மாட்டாங்க. மேலே சொல்லுவாங்க டிக்கெட் கவுண்டர் 5 o'clock வெளியே க்ளோஸ் ஆயிருங்க ஓகேங்களா. அதையும் பார்த்துக்கோங்க. டிக்கெட் வந்து 5 o'clock வந்து கீழே டிக்கெட் கவுண்டர் க்ளோஸ் ஆயிரும். மேலே மேலே கீழே வந்து 5:40 கீழே ஓகேங்களா. 5:20 கீழே ஆரம்பிச்சா தான் 20 நிமிஷம் மேலே வர முடியும். சரியான இது பாருங்க, ஃபால்ஸை பாருங்க புரியுதா. இங்கே இருந்தால் அடிச்சு அறுபது நேரம் போகுது. ஆனால் உள்ளே விழுந்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் உயிர் பிழைக்கிறது கஷ்டம் தான். அப்படியே சுற்றுருவீங்க, தண்ணியோட தண்ணியாக போயிட வேண்டியதான். நாங்கள் வளம்போனால் இவ்வளோ தண்ணியே இல்லை. போன டைம் நான் மேலே வர பார்க்கவே இல்லைங்க. இப்போ தான் மேலே வரைக்கும் வரேன். அது வந்தீங்கன்னா வந்து வால்பாறையில் ஒன் டே ஸ்டே பண்ணுவீங்க. ரிட்டர்ன் திரும்பி இங்கிட்டு போக முடியாதுங்க வால்பாறை வழியெல்லாம். ஏன்னா இங்கே ஒரு ஆல்ரெடி நீங்கள் 9 மணிக்கு வந்தால் தான் 12 மணிக்கு இருந்துட்டு திரும்பி வந்து கீழே வால்பாறை கீழே இறங்க முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொச்சி ரூட்டாக தான் போகணும். கேரளா சைடு போய் தான் பாலக்காடு போய் பாலக்காடுலேருந்து கோயம்புத்தூர் போகணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன், முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதை மட்டும் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் போய்க்கலாம். ஃபால்ஸை காட்டுறேன் பாருங்கள். முடியலடா சத்தியம் சாமி. பக்கத்தில் போய் காட்டுறேன். எவ்வளோ பக்கத்தில் போக முடியும்னு தெரியலையே. டாப் வியூ தெரியுதா? அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காருங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர். அதுக்கு யாரும் இந்த சைடு உள்ள வந்துடக்கூடாது, கயிறு போட்டு வச்சுருக்காங்க. இதில் இது வரைக்கும் அலவுடு, இதுக்கு மேலே அலோவ் கிடையாது. ஃபஸ்ட் டைம்லாம் தண்ணி இல்லாத டைமில் அது வரைக்கும் அலோவ் பண்ணாங்க. அவங்க அந்த இருக்க அது வரைக்கும் தண்ணி வந்து ரொம்ப வேகமாக வருதில்ல, அதனால தான் அங்கே வரைக்கும் அலோவ் பண்ணல. இது தெரியுதா? யாரும் இந்த கயிறு தண்ணி இங்கிட்டு போயிடாதீங்க. அவங்க சேஃப்டிக்காண்டி தான் அவங்க உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கே டேஞ்சர் தான் உண்மையாக சொல்ல போனால். அம்மா காப்பாற்றினா அவங்க இங்கே உட்காந்துருக்காங்க. இதுதான் ஃபால்ஸ். நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னா அதிரப்பள்ளிலாம் முடிச்சிட்டோம். லாஸ்ட்டு அதிரப்பள்ளி லாக் பண்ணிருப்பீங்க. அதுக்கடுத்து ஒன்றும் பண்ண முடியல, டைம் ஆயிடுச்சுங்க, ஓவர் டைம் ஆயிடுச்சு எங்களுக்கு. இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு நைட்டு 10 மணிக்கெலாம் நான் போய் ஆகணுங்க. ஏன்னா நாளைக்கு மார்னிங் எனக்கு எக்ஸாம் இருக்குது ஓகேங்களா. பசங்க எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க. நான் இப்போ தான் லாஸ்ட்டாக வந்துகிட்டு இருக்கேன் பெட்ரோல் போட்டுட்டு. இப்போ அரௌண்ட்னா உங்களுக்குன்னா நம்மளுக்கு என்ன ஒரு 190 கிலோமீட்டர் இருக்குங்க ஓகேங்களா. கரெக்டாக 190 கிலோமீட்டர் நம்ம வீட்டுக்கு. இப்போ அரௌண்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:20 ஆகுது. நம்ம நைட் 10 o'clock போயிடணும். ஒரு 200 கிலோமீட்டர் பார்ப்பாங்க. ஒரு 80 to 90 போனால் போயிடலான்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஓவர் நைட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே விளாக் கொடுக்க முடியுமான்னு தெரில. முடிஞ்சால் நாங்கள் போய் பசங்கிட்ட போய்ட்டு விளாக் கன்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா. ஆனால் அதிரப்பள்ளி வந்து வேறு லெவலாக இருக்குங்க. இப்போ நான் சொல்கிறேன், மஸ்ட்டு ட்ரை. நாங்கள் ஃபுல்லாக நினச்சிட்டாங்க, ரொம்ப லேட் ஆகிட்டோம் உண்மையிலே. ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அந்த ஆக்சிடெண்ட்டை பசங்க பார்க்க போனாங்க, அதனாலே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. அந்த ஆக்சிடெண்ட் அவங்க பார்க்க போகாமல் இருந்தால் பிரச்சனையே இல்லைங்க, போயிருக்கலாம் டக்குன்னு.
ஆக்சர் பார்க்க போயிருந்தான். சரி அவன் காப்பாற்றணும் நான் சரி டைம் ஆன பஸ்ஸில் பார்த்துட்டான். சரி நானும் வெயிட் பண்ணேன். ஓவர் டைம் ஆயிடுச்சு. சரி பஸ்ஸெல்லாம் கைஸ் காலைல 6 மணிக்குள்ளே போனால் போதும். போக முடியுமான்னு எனக்கு அது ஒரு டவுட்டாகவே இருக்குது பஸ்ஸை பிடிச்சா. சரி பார்க்கலாம், முடிஞ்சளவு ட்ரை பண்ணலாம் அங்கே போகிறதுக்கு. ஆனால் பொய்யே ஆகணும், ட்ரை பண்ணுறது இல்லை, கன்ஃபார்ம் பொய்யே ஆகணுங்க. சரி கைஸ் நான் அப்படி போக விளாக் கன்டினியூ பண்ணுறேன். ஒரு 180 கிலோமீட்டர் இருக்குது. நான் டீ பிரேக் தான் எடுத்தா அந்த இடத்துல விளாக் பண்ணுறேன். ஓகேங்களா, இதுக்கு ஒன் டைம் நைட் டைம் எடுத்தாலும் பேசுகிறது மட்டும் கேட்கும், பைக் தெரியும் ஆனால் வியூ அவ்வளோவா தெரியாதுல்ல. அதனால தாங்க நாங்கள் முடிஞ்சளவு சீக்கிரம் வந்திருந்தா உங்களுக்கு எல்லாம் காமிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஓகேங்களா, அதிரப்பள்ளி பார்த்துருப்பீங்க, எப்படி வேறு லெவலாக இருந்துச்சா, எப்படி இருந்துச்சுன்னு வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணிட்டுப்பாங்க. ஓகேங்களா, பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நம்ம சேனலை கண்டிப்பாக புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க. நான் போக அப்படியே விளாக் கன்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக ஒரு டனலுக்குள்ளே போக போகிறேங்க. ஐயோ இந்த டனல் பேர் என்னன்னு கரெக்டாக தெரிலங்க. இந்த டனலில் பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். காற்றே அடிக்காங்க இந்த டனலில். புரியுதா, ஒரு த்ராட்டில் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. வர்ற மாதிரி இருக்கு டனலுக்குள்ளே. அப்படியே போய்கிட்டே இருக்கலாம்னு தோணுங்க. எவ்வளோ தூரம் வேணாம் டனலில், சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் கரெக்டாக டனல் நினைக்கிறாங்க. வெரி சூப்பராக இருக்கும் தெரியுதா. ஃபஸ்ட் டைம் டனல் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோதாங்க, டனல் முடிய போகுது. ஏடா வந்த ஸ்பீடுக்கு ஒரே செகண்ட் டனல் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் 1.25 கிலோமீட்டர். இது போடுறதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க தெரியுமில்ல. பாலக்காடு ரோட்டில் இருக்குங்க, கொச்சி டு பாலக்காடு ரோடே. கொச்சி போனீங்கன்னா அந்த சைடு டனலை பார்க்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கேருந்து அரௌண்ட் நம்மளுக்கு கோயம்புத்தூர் வந்து ஒரு 116 கிலோமீட்டருங்க. ஓகேங்களா, 116 கிலோமீட்டர் இருக்குது. எவ்வளோ நேரத்தில் போய் சேருவோம் அப்படின்னா, ஐயோ எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்கி. ஒரு எப்படியோ ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க. குறைஞ்சது 116 கிலோமீட்டர் இருக்கா. ஒரு 90லேயே போனாலும் டைம் ஆகும். அந்த ரேஞ்சில் ஆயிரும் எப்படின்னா நினைய பொறுத்த வரைக்கும். என்னடா பிளிங்க் ஆகிட்டே இருக்குது நெட். இது பெட்ரோல் பிளிங்க் ஆகிட்டே இருக்கு. இப்போ தான் 200 ரூபாய்க்கு போட்டேன். இது ஏதோ சென்சார் ப்ராப்ளங்க. அடங்க கொய்யால இது வாடாடே தம்பி. சரிங்க, நான் போக விளாக் கன்டினியூ பண்ணுறேன். இன்னும் 116 கிலோமீட்டர் இருக்குங்க. பிரேக்கிங்கே எடுக்கும்போது பசங்க எல்லாரும் பறந்துட்டாங்க பிச்சு. நம்ம அவங்க ஸ்பீடுக்கு ட்ரை பண்ணோம், வாய்ப்பே இல்லை. அதனால் வந்து ஒரு 90லேயே போகலாம். அதே போதும் நம்மளுக்கு. அதே ஒரு லிமிட் ஸ்பீடு தான், அதே ஹை ஸ்பீடு தான். ஆனால் ஒரு வழியில் டைம் இல்லை. நாளைக்கு